ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான பாயசம் தான் பார்க்க போகிறோம். வீட்டுக்கு கெஸ்ட்டு வராங்க, அப்படி இல்லைனா ஃபெஸ்டிவல் டைம்லலாம் நமக்கு வேலை அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் டக்குன்னு ஒரு ஸ்வீட் செய்யணுன்னா இந்த பாயசம் நீங்கள் செய்யலாம். 15 நிமிஷத்தில் இந்த பாயசம் நீங்கள் செஞ்சு முடிச்சிடலாம். ரொம்ப நேரம் டைம் எடுக்காது. தேங்காய் பால் வெல்லம் சேர்த்து செய்கிறதுனால இதோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். எல்லாரும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க, கொஞ்சம் கூட மிச்சம் இருக்காது. இந்த பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க. ஒரு குக்கரில் 3/4 கப் ஜவ்வரிசி சேர்த்துக்குங்க. நான் இன்றைக்கி ரொம்ப சின்ன சைஸில் இருக்கிற ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். இதை நம்ம ஊற வைக்க தேவையில்லை. நீங்கள் பெரிய சைஸில் இருக்கிற ஜவ்வரிசி கூட யூஸ் பண்ணலாம். அதையும் நம்ம ஊற வைக்க தேவையில்லை. நைலான் ஜவ்வரிசி எடுத்துக்குங்க. மாவு ஜவ்வரிசி யூஸ் பண்ணக்கூடாது. இதில் தண்ணி சேர்த்துட்டு 2-3 தடவை நல்லா கழுவிட்டு தண்ணியை நல்லா வடிச்சிருங்க. இப்போ இதில் 3 கப் தண்ணி சேர்த்துக்குங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்குங்க. இப்போ இதை போட்டு மூடிட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் மட்டும் வச்சுக்கோங்க. அதிக விசில் வச்சிங்கன்னா அது கஞ்சி மாதிரி ஆயிரும். ஒரு விசில் வந்ததும் ஸ்டீமெல்லாம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இறங்கினதுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம ஓப்பன் பண்ணக்கூடாது. இப்போ பாருங்கள், நமக்கு நல்லாவே வெந்திருக்கு. ஜவ்வரிசியும் குழஞ்சி போகலை, பர்ஃபெக்டாக வெந்திருக்கு. இந்த மாதிரி இருக்கணும். நம்ம கரெக்டான அளவில் தண்ணி சேர்த்துருக்கோம். நீங்கள் பெரிய ஜவ்வரிசி யூஸ் பண்ணுறீங்கன்னா 4 கப் தண்ணி சேர்த்துக்குங்க. இப்போ இதில் சுத்தமான நாட்டு சக்கரை 1/2 கப் சேர்த்துக்குங்க. தூசு மண் இருந்ததுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கரைச்சிட்டு வடிகட்டிட்டு சேர்த்துக்குங்க. இதில் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்குங்க. அப்போ தான் இனிப்பு கொஞ்சம் நல்லா தூக்கலாக தெரியும். இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. நாட்டு சக்கரை நல்லா கரையணும். இதில் நீங்கள் நாட்டு சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துருந்த நாட்டு சக்கரை நல்லாவே கரைஞ்சிருக்கு. இது கூட 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. இதை நல்லா கலந்து விட்டு ஆற வச்சுருங்க. இதில் நம்ம தேங்காய் பால் சேர்த்த போகிறோம். சூடாக இருந்ததுன்னா தேங்காய் பால் திரிஞ்சு போயிடும். இடையில நல்லா கிளறி விட்டு ஆற விடுங்க. பாயசம் நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஜவ்வரிசி எடுத்த கப்பில் 2 கப் திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்குங்க. ரொம்ப தண்ணியான தேங்காய் பால் சேர்த்தக்கூடாது. மீடியம் சைஸில் முழு தேங்காய் ஒன்று எடுத்துக்கோங்க. அதை நல்லா துருவிட்டு நம்ம ஜவ்வரிசி எடுத்த கப்பில் 2 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா அரைச்சிருங்க. நல்லா அரைச்சதுக்கப்புறமா ஒரு ஒயிட் துணி வச்சுட்டு அதில் அந்த பாலை வடிகட்டிடுங்க. வடிகட்டினதுக்கப்புறமா இதில் சேர்த்துக்குங்க. நீங்கள் ஃபில்டர் வச்சு வடிகட்டக்கூடாது. 1 டேபிள் ஸ்பூன் நெய்யில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு முந்திரி திராட்சை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ண தேங்காய் சேர்த்து நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்துட்டு இதில் சேர்த்துக்குங்க. இப்போ இதை நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இதை அடுப்பில் வச்சுருங்க. ஹை ஃப்ளேமில் லைட்டாக சூடாகிற வரைக்கும் வைங்க. ரொம்ப கொதிக்க வைக்கக்கூடாது, தேங்காய் பால் கெட்டு போயிடும். லைட்டாக சூடானதுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறமா இதை நல்லா கலந்து விடுங்க. இப்போ நமக்கு ஜவ்வரிசி பாயசம் தயாராகிருச்சு. இதை நீங்கள் சூடாகவும் சாப்பிடலாம், இல்லைனா ஆற வச்சு சில்லுன்னு சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் நம்ம தேங்காய் பால் வெல்லம் சேர்த்து செஞ்சுருக்கிறதுனால இதோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் அட்டகாசமாக இருக்கும். இந்த பாயசம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த ரெசிப்பியில் வர ஒவ்வொரு பொருளோட அளவையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இவ்வளவு நேரம் நம்ம வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட வர வரைக்கும் பாய்.